அதிகாரம் முதலாவது வசனத்தை இதிலிருந்து யாராவது வாசிக்கலாம். மார்க்கு ஓய்வு நாளான பின்பு மகதலேனும் மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுதந்திரப்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். நம்மளோடு இடைப்போம். பரிசுத்தாவி நம்மளோடு பேச தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தரே, வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாளை பொறுத்து ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுவோம், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை மகிமைப்படுத்துவோமாய். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் நாங்கள் கர்த்தரிலே களித்தோடுனோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்தாவி ஆண்டவரே எங்களோடு பேசுகிறாங்க. இந்த சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டப்பா. பேசுங்க ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா பலனடைய ஆண்டவரே, எங்களுடைய மாம்சங்கள் ஆண்டவரே உலகத்தில் காணக்கூடிய மாம்ச இச்சைகளையும் விட்டு விலகி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய தேவ வார்த்தைகள் என் தேவனே எங்களோடு பேசும்படி நான் இச்சிக்கிறோம். பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. படிப்போமா? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுதந்திரப்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது கல்லப்பட்டிருக்கிற கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கூட இந்த ஊழியத்தில் உயிரோடு இருக்கிற வேளையில மகதலேனா மரியாள் என்றதான ஒரு சகோதரி தேவன் உயிரோடு இருந்து ஊழியம் செய்யும் பொழுது அந்த சகோதரி மேல 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. அந்த பிசாசுகளை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பிசாசுகளை துரத்தினார். அந்த நாளிலிருந்து அந்த மகதலேனா மரியாள் மிகவும் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷியை போல அவருடைய ஊழியத்திலே எல்லா ஊழியத்திலும் பங்கு பெற்றதான ஒரு மகனாய் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே மிகவும் தோள் கொடுத்ததான ஒரு மகளாய் தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிட்டாங்க. அவர் சிலுவையில் அறையும் பொழுது ஒரு சீஷர்கள் கூட யாரும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. யோவான் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாரு. மரியாளோட யோவான் மட்டும் நின்றுட்டு இருந்தாரு. எல்லாரும் ஓடிட்டாங்க. அந்த மகதலேனா மரியாளோடு அந்த மரணத்துல இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை கண்டு சாட்சி கூறுவதற்கு அந்த மகள் கூடவே இருந்தார்கள். மகதலேனா மரியாள் அவருடைய
மரணம் ஆன பிறகு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ண வரையும் கூட இருந்தாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு மூன்றாவது நாளில சுமந்த வருத்தங்களை இடும்படியாக மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் என்ன பண்றாங்க? கல்லறைக்கு கடந்து போகிறாங்க. யாரும் வரல. 3 நாள் ஆயிடுச்சு. போய் என்ன பண்ணணும்? அந்த பாடி மேல வாசனை தரலைகள் எல்லாம் போடுவோம். போய் எந்த ஒரு ஸ்மெல் வராதபடி எல்லாம் போய் ஊற்றி அதை பாதுகாப்பாக நம்ம பார்க்கணும்னு சொல்லி கடந்து வராங்க. கடந்து வருவேன்னு இல்லை. ஐயோ அவ்வளோ பெரிய கல், நம்ம எப்படி அந்த கல்லு போகணும்னு தெரியலையே. அவ்வளோ பெரிய கல் இருக்குமே, அந்த கல்லை எப்படி புரட்ட போறோம்னு தெரியலையேன்னு சொல்லி மனவேதனையோடு வராங்க. ஆனா வந்த பிறகு பார்த்தா அந்த கல் தள்ளப்பட்டு இருந்தது. அந்த கல் தள்ளப்பட்டு இருந்தது. போய் பார்க்கிறாங்க. உள்ள படிக்குமா கீழே. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தைத்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். வலது பக்கத்திலே உட்கார்ந்த ஒரு வெள்ளையங்கி தரிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபனை கண்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். அவர் சொல்றாரு, தேவதூதன், பயப்படாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. இந்த இடத்தை பார்த்துக்கோங்க. அந்த இடம் காலியா இருக்கு. அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் மட்டுமே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. பூமியில அநேக கடவுள் என்று சொல்லுகிற அநேக கடவுள்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனாலும் எல்லாரும் ஒரு நாள் மரித்தார்கள். மரித்தவர்கள் எல்லாரும் மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாரையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணினவர்கள் எல்லாரையும் எரித்து போட்டிருக்கிறாங்க, அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஒருவராலும் இதுவரையும் எழுந்திருக்கவில்லை. இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல, உலக தேசத்திலே ஒருவரும் எழுந்திருக்கவில்லை. இந்தியாவிலும் எழுந்திருக்கவில்லை. சொல்லப்பட்டதான கடவுள் இவர் தேவன் என்று சொல்லப்பட்டு வணங்கி வருடங்களாய் பரம்பரையாய் வணங்கிக் கொண்டு வந்த தேவர்களில் ஒருவராகிலும் எழுந்திருக்கவில்லை. எழுந்திருந்தவர் ஒரே ஒருவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உயிர்த்தெழுந்தார். அவர்கள் போய் அந்த கல்லறையிலே பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது கல்லறையில இயேசு கிறிஸ்துடைய உடல் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய உடல் அங்கே இல்லை. தேவதூதன் சொல்றாரு, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கீழே படிங்க வசனத்துக்கு. நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
அதிகால வேலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு பயம். இயேசுவை யாராவது எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா? பிரியமான இயேசுவாச்சே, அவர் சரீரத்தை யாராவது திருடி எடுத்துட்டு போயிட்டாங்களோ? தேவதூதன் சொல்றாரு, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கமும் ஒரு பயமும் இருக்கிறது. படிக்குமா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இந்த மகதலேனா மரியாளுடைய ஆசீர்வாதம். இயேசு விடுதலை கொடுத்தாரு. அதிலிருந்து தொடர்ந்து இயேசுவை பிடித்த மகள் அவர் மரணத்துக்கு சாட்சியாகவும் அவர் உயிர்த்தெழுந்தலுக்கு சாட்சியாகவும் காணப்படும்படியா தேவன் அந்த மகளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரையும் சந்திக்கல. அவர் முதல் தரிசனம் இந்த மகதலேனா மரியாளுக்கு மட்டும்தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை பின்பற்றினவர்கள் நம்ம வழி மாறாம இயேசுவை தொடர்ந்து பிடித்துக் கொண்டு வாழ்கிறவர்களாய் எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த விதமான கடினமான நிலைமைகள் உண்டானாலும், எவ்வளவு பேர் நம்முடைய இருதயத்தை உடைத்தாலும், எத்தனை பேர் நம்மளை கேவலமாய் பேசினாலும், இயேசுவை மாத்திரம் பின்பற்றி வருகிற எந்த மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து முதலாவது அவர்களை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த மகதலேனா மரியாள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய மகள், இந்த மகள் கர்த்தருக்கென்று எல்லா காரியத்திலும் முதன்மையானவளாய் காணப்பட்டார். அவர் யாரும் விட்டு விலகவே இல்லை. பேதுரு என்ற பெரிய சீஷன் கூட 3 தடவை மறுதலிச்சு கடந்து போயிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாளோ மறுதலிக்க இல்லை. அந்த சிலுவையில் அறையப்பட்டதான அந்த குருகனா மலையில மகதலேனா மரியாளும் யோவானும் அங்கே இருக்கிறார்கள் என்று வேதத்தின் வசனங்கள் நம்மளுக்கு குறிப்பிடுகிறது. நம் தேவனிடத்துல வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துட்டோம். வந்த பிறகு ஒரு நாளும் இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை விட்டு விலகல. சீஷர்கள் கூட அவரை விட்டு விலகி போனாங்க. ஆனா இந்த மகளோ இயேசுவுக்கு சாட்சியாய் காணப்பட்ட மகளாய் காணப்பட்டாங்க. இந்த மகள் இயேசுவை விட்டு விலகவே இல்லை. ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து இந்த மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. What a great blessing இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பெண்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த மகளாய், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத இந்த மகளாய் இருந்த இந்த மகதலேனா மரியாளுக்கு தேவன் கொடுத்த சுகத்தினால, அந்த பிசாசு துரத்தப்பட்டதனால இயேசுவை பிடித்துக் கொண்ட அந்த மகள் கடைசி வரையும் இயேசுவோடு கூட பிரயாணப்பட்டுக் கொண்டே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில துன்பம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே எல்லாருக்கும் இருந்தது போலதான் இருந்திருக்கும். ஒரு சிலர் நம்ம நினைச்சுக்குவோம், எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது. என் தம்பி ஒருத்தன் நான் சொல்லுவான், ஸ்கூலுக்கு போறதுக்கு போக மாட்டேன்னு அழ ஆரம்பிச்சிருவேன். என் அம்மாவும் அப்பாவும் மிரட்டுவாங்க, திட்டுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், அம்மா நான் போக மாட்டேம்மான்னு அழுவான். ஏன்டா போக மாட்டேன்? எந்த ரிக்ஷால ஒரு பையன் வரால, அந்த பையன் என் நெஞ்சில பார்த்து பார்த்து தூக்குறான்மா.
எப்படியா எப்படியா இவனை மட்டும் அந்த பையன் அவட நெஞ்சில பார்த்து பார்த்து குத்திடுறான். அவனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சாக்கு. பிள்ளைல உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சிருக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்காய் துன்பத்தையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. மகதலேனா மரியாளும் அப்படிதான். பலவிதமான துன்ப வேதனைகள் வந்தாலும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. இயேசுவை மறுதலிக்கவில்லை. தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசுவை பின்தொடர்ந்தாங்க. ஆகையினாலதான் இந்த மகளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததும் முதல் தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்களாய் தொடர்ந்து பிடித்து இயேசுவை பின்தொடர்ந்து போவோம் என்று சொன்னார். நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையானவராக இருப்பார். அநேகர் பலவிதமான காரியத்துல கர்த்தரிடத்துல கோபித்துக் கொள்ளும். யாரோ ஒருத்தன் அடிப்பான், யாரோ ஒருத்தர் அடிப்பான். வீட்டுல ஜோஷு இருப்பான், குழந்தையா இருப்பான். நம்ம திட்டனா அவன் நம்ம பக்கத்துல அம்மா யாரும் இருக்காங்கன்னு சொல்லி அவளார நம்ம அம்மாவை அடிப்பான். நம்ம திட்டுவோம், அடி வாங்குறது யாரு? அவங்க அம்மாவை அடிப்போம். அவங்க அம்மா இல்லைன்னா பக்கத்துல யாருதான் அடிச்சிருவோம், பலவாரம் அடிச்சிருவோம். நம்மள அடிக்க மாட்டான், யார் திட்டாங்களோ அவங்க விட்டுருவோம். நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரத்துல விடுபட்ட காரியம் தான். யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு துன்பத்தை விளை வச்சிருவாங்க. நம்ம யார் அடிக்கிறோம்? நம்ம யார் அடிக்கிறோம்? போயசப்பாட்ட நான் வரமாட்டேன், போயசப்பாட்ட நான் வரமாட்டேன், போனா என் கட்சிக்கெல்லாம் வரமாட்டேன். பிள்ளையே ஒரு நாள் சொல்றாங்க, we are not child. குழந்தை அல்ல. என் தேவன் உனக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னா இந்த மகதலேனா மரியாதை போல நம்முடைய மரணத்தின் நாள் வரையும் இயேசுவையே நோக்கி பார்த்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வந்தோம்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, ஆண்டவர் ஒரு வேளையில என்ன பண்ணணும், கூப்பிடணும். ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஏசப்பாவுக்கு பறந்து போகணும்னு நான் ஆசைப்படுவேன். அதை இன்னைக்கு நான் விரும்பி கொண்டே இருக்கிறேன். என் பேர் சொல்லி அழைக்கணும், உங்களையும் பேர் சொல்லி அழைக்கணும். நீங்க கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்த மகளாய், விசேஷித்த மகனாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாதை அப்படிப்பட்டதான ஒரு சகோதரியாய் காணப்பட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மகளுக்கு தான் முதல் தரிசனத்தை கொடுத்தார். எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவர்களே, இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் இந்த மகள் காணப்பட்டது போல நாமும் கூட கர்த்தரிடத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காணப்படுவோமா? காணப்படுவோமா? காணப்படுறேன்னு சொல்றது ஒரு பெரிய வேலையா சொல்றேன். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, ஒரு நாளும் கைவிடாதீங்க. இவனை மாற்றம் ஒரு நாளும் மறுதலிச்சிடாதீங்க. இவனுடைய உங்களுக்கும் எனக்காக தான் சிலுவையில மரணத்தை தழுவினார். சும்மா சாதாரணமான ஒரு மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ளல, கேவலப்பட்டார், கேவலப்பட்டாரு, அசிங்கப்பட்டாரு. அவரை பயங்கரமான நிறுவனத்திலே காணப்படும்படியான காரியங்களை கூட செஞ்சாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக, உங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் எல்லாவற்றையும் தாங்கினவராய் சகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கினவராய் சகித்துக் கொண்டார். எவ்வளவு வேதனையில கூட அந்த சிலுவையில தூங்கினவராய் இருந்துட்டு அந்த ஜனங்களை பார்த்து யார் சிலுவையில் அரைச்சாங்களோ
இவர்களை மன்னியும் ஆண்டவரேன்னு சொன்னார். அல்லேலூயா. இவர்களை மன்னியும் ஆண்டவரே. என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சுட்டாங்க. இந்த சிந்தையுடையதான தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட காணப்படலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நேற்று கூட நான் ஒரு மகளிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த மகளின் இடத்துல சொன்னாங்க, அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் மறக்கவே முடியாது. நான் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், நான் எப்படி அவங்கள முகத்தை பார்ப்பேன். நான் பார்த்தனா நான் என்னால நடிக்க முடியாது, நடிக்க முடியாது. ஏசப்பா உனக்காக நடிச்சாரா? எங்கேயாவது இயேசு கிறிஸ்து உனக்காக நடிச்சாரா? அவர் எங்கேயுமே நடிக்கலப்பா. அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். நாமும் கூட இயேசு தாய் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தில் தான் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வைராக்கியம் என்னிலே மரணத்து அது அடக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். யாருக்காக? இயேசுக்காக. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. என் தாய் உயிர் ஈந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என் வைராக்கியத்தை நான் மறைத்ததாய் அடக்கம் செய்து விட்டேன். அடக்கம் செய்து விட்டேன். என்னுடைய சரீரம் என் இயேசுவுக்காய் மாத்திரமே. அப்படி நம்ம வாழ்கிறவர்களா இருப்போம்னா நம்மிடத்தில் வைராக்கியம் காணப்படாது. வைராக்கியம் காணப்படாது. ஒரு நாளும் வைராக்கியம் மறைந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளிலே வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு வந்தாலும் நம்மளை பார்த்தாலும் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. யார் வந்தா? யார் வந்தா? யார் வந்தா? என்ன குத்தினவன் வந்தா? என்ன கொலை செய்ய வந்தவன் வந்தா? அவனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. என்ன முதல்ல குத்துனவன் வந்தா கூட நான் அவனை பார்த்து என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். இது கள்ளத்தனத்தின் ஸ்தோத்திரம் அல்ல. நான் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது என் தேவனை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் மாம்சம் அப்படியான காரியத்தை ஒதுக்காது. நான் நிர்பந்தமான மனுஷனாய் இருப்பேன். ஆனா நான் இயேசுவுக்காக ஸ்தோத்திரம் பிரதர்னு சொல்லும் பொழுது என் தேவனை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த கரைகள் என்னை விட்டு அகன்று போகும். அந்த கரை, அந்த தீய எண்ணம் என்னை விட்டு நீக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் தொடக்க முதல் முடிவு மட்டும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக மாத்திரமே அவர்கள் வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இன்னொருவரையும் நம்ம பார்ப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறீங்களா? யோவான் 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் தீமோத்தேயும் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானான் ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரும் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். நாங்களும் உம்மோடு கூட வரோம். இங்கே பேதுரு பார்க்கிறோம். பேதுரு யாரு? ஒரு நல்ல தேவனுடைய சீஷன். நல்ல தேவனுடைய சீஷன். இந்த நல்ல தேவனுடைய சீஷன்னா இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை கைது செய்து கொண்டு போய் அந்த இரவு வேளை முழுவதுமாய் அவரை அடித்து
செலுத்தது மாத்திரம் அல்ல, இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த பேதுரு என்ன பண்றாரு, ஏசப்பா மரிச்சு போயாச்சு, இனிமேல் அவர் வரமாட்டாரு, நான் என் தொழிலுக்கு கடந்து போகிறேன்னு சொல்லி மீண்டும் மீன் பிடிப்பதற்காய் கடந்து போகிறார். மீண்டும் நான் மீன்பிடி தொழிலே நான் செய்வேன் என்று சொல்லி அந்த மகன் கடந்து போகிறார். உடனே கூட யார் வரா? கூட யார் வரா? உடனே அவங்க கூட இருக்காங்க. உடனே ஆள் வந்துருவாங்க. யார் வருவா? கூட இருந்த சீஷர்களும் இன்னும் சிலர் விட என்ன பண்றாங்க, கூட போறாங்க. கூட போய் என்ன பண்றாங்க, கடலில் போறாங்க. அங்க போய் இவர்கள் வலையை வீசுறாங்க, 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 வீசிக்கொண்டே இருக்காங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன பண்ணல, ஒரு மீனும் கூட அகப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஏசப்பா இடத்துல வந்ததுக்கு பிறகு நீங்க தேவனை விட்டு விலகி போய் நீங்க எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் காண முடியாது. இந்த பேதுருவுதான் நடந்து போனாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பேதுரு மேல அன்பு இருந்தார். அல்லேலூயா. இந்த பேதுரு மேல ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு. அவருடைய சீஷர்கள் மேல ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு. நம்முடைய தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நம்ம மேல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய பிரியம் உண்டு. நான் எத்தனை முறை விலகி போனாலும், எத்தனை முறை மறுதளிச்சாலும் இயேசு கிறிஸ்து கூட வந்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு வேளையில நேரடியா வந்து சந்திப்பாரு. பேதுருவிடத்துல அப்படிதான் வந்து சந்திக்கிறாரு. பேதுருவிடத்துல சொல்றாரு, உடனே வடவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். படகுக்கு வலதுபுறமாக உங்களுடைய வலைகளை போடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அல்லேலூயா. இரவு முழுவதும் அவங்க எல்லாம் முயற்சிச்சாங்க. ஆனா அவரோட முயற்சி எல்லாம் வீண். அவருடைய எல்லா முயற்சிகளும் வீணாய் போனது. கடைசியில மீண்டும் இயேசப்பா வராரு. வந்து அங்க சொல்றாரு, மகளே, மகனே, நீ இப்போ அந்த பக்கத்துல உன் முயற்சியை செய்ய, இப்பொழுது பாருன்றாரு. வலைய போடுறாங்க. என்ன அடைச்சிச்சு எப்படிமா? அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுரு அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, கர்த்தர் என்றான் கண்டுபிடிச்சுட்டான். ஏன் அப்படின்னா பேதுருக்கு தெரியும், ஒரு அதிசயம் நடக்குதுன்னா, ஒரு அற்புதம் நடக்குதுன்னா இப்போ இவரு இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உன்னை சந்திக்க இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா நம்மளோட வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும். ஆமென். உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த பேதுரு வேலைக்கு போனாலும் இயேசு அவரை விடவில்லை. இயேசு கிறிஸ்து அவரை விட்டு விலகவில்லை. அவரை தேடி வராரு, பார்க்கிறாரு. இந்த பேதுருவோ தன்னுடைய பழைய வேலைக்கு கடந்து போயிட்டாரு, தன்ன வேலையே போயிடலாம்னு சொல்லி கடந்து போயிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து விடல. பேதுருவிடத்துல வராரு. வந்ததுமே அங்க அதிசயத்தை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுறாங்க. வலை கிழியத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிவப்பிள்ளைகளே, கர்த்தரோட வாழ்க்கையில வந்தாருன்னா அதிசயமும் அற்புதமும் மாத்திரமே நடக்கும். அல்லேலூயா. அதிசயத்தையும் அற்புதத்தையும் மாத்திரமே கர்த்தரோட வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த பேதுரு
அதிசயத்தை பார்த்ததும் அந்த இருதயம் தொடப்படுகிறது. அவருடைய இருதயம் தொடப்படுகிறது. பேதுருடைய கண்கள் அப்போதுதான் திறக்குது. ஐயோ, இது இயேசு, இவர் கர்த்தர் என்று காண்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக முறையில இயேசு விட்டு வெளியே போயிடுறோம். ஆனால் இயேசப்ப நம்மளோட நம்ம தொடர்ந்து பிடித்துக் கொண்டு அவர் வந்து நம்மளை அணைச்சி கொள்ள வேலையில, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யும் வேலையில, இயேசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் மீண்டும் பின்பற்றி வருவேன் ஆண்டவரே, இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் அப்படியாய் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம்? திருப்பிள்ளைய கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கையை சூழ்ந்து, இயேசுவோட வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த வாழ்க்கை சூழ்ந்த வாழ்க்கை தான். இங்க ரெண்டு பேரும் நம்ம பார்க்கிறோம். ஒருவர் முதலியம் அறினார், இன்னொருவர் ஒருவர் மகதலினம் அறியான், இன்னொருவர் பேதுரு. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன? ஒருவர் அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் விட்டு விலகல, எல்லா இடங்களுக்கும் பின்தொடர்ந்து போறாங்க, எல்லா இடங்களுக்கும் பின்தொடர்ந்து போறாங்க. அங்கே அந்த மகளுக்கு தேவன் முதலாவது தரிசனத்தை கொடுத்தார். இங்கே பேதுருவை நம்ம பார்க்கிறோம். பேதுரு 3 தடவை மறுதலித்தாரு. 3 தடவை மறுதலித்தும் இயேசு கிறிஸ்து அவரை விடல. பிள்ளைகளாகி நம்மளையும் விடல. எத்தனை முறை நம்ம பாவம் செஞ்சு, எத்தனை முறை நம்ம தேவனை விட்டு வெளியே போனாலும் இயேசு கிறிஸ்து உங்களை விட மாட்டார். உங்களுடைய அப்பாவே, உங்களை நேசிக்கிறவரே உங்களை அப்படியே அழைத்துக் கொள்வார். நீங்க அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை கண்டுதான் ஐயோ ஆண்டவரே நான் உங்க விட்டு வழி விலகி போயிட்டேனேன்னு சொல்லுவீங்க. ஆனா அவர் உங்களை விட்டு வழி விலகவே மாட்டாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்து கொண்டே தான் இருப்பாங்க. ஒரு நேரமும் அந்த நாளில் வருவாரு, உங்களை தேவன் தன்னோடம் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் யாரை போலதான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது? மகதலினம் மரியாதை போல இருக்கிறதா? பேதுருவை போல இருக்கிறதா? யார் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒரு நன்மையும் குறைவு. நம்முடைய மனுஷன் நாம குறைவுள்ளவர்கள். மாம்சமான மனுஷன் யாரோ குறைவுள்ளவன் தான். தேவனாகிய இயேசுவோ ஒரு நாளும் குறைவற்றவராக இருக்கிறார். அவர் பிடிச்சு கொள்ளுங்க, அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் 2 பேரை கர்த்தர் சுட்டி காண்பித்திருக்கிறார். 2 பேரில் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா, அதிசயத்தை செய்கிறவர்களா. பின்பு பேதுரு வந்தாலும் பேதுருவை இந்த ஊழியத்தை கட்டி எழுதினார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த கல்லின் மேல என்ன பண்ணுவேன்? ஊழியத்தை கட்டுவேன், சபையை கட்டுவேன் என்று சொன்னாரு. அந்த பேதுரு மேலதான் இந்த சபை கட்டப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் மீதும் தேவன் மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் தேவன் கட்டி எழுதுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியமாய் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தேவனை பின்பற்றுங்க. இயேசுவை மாத்திரம் பாருங்க. ஊழியக்காரனை பார்க்காதீங்க, சிஸ்டர்களை பார்க்காதீங்க, இந்த பிரதர்களை பார்க்காதீங்க. எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். ஆனா குறைவே இல்லாத தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே குறைவற்றவர்களா உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு மீது நாம் வைத்த அன்பு, நாம் வைத்ததான பிரியம், நாம் வைத்ததான அளவற்றதான ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் நினைத்திருக்கணும். ஒரு நாளும்
வாழ்கிறார், நம்மளுக்காய் மறித்தார். அதை மாத்திரம் பாருங்க. அவர் பட்ட கேவலத்தை யோசிச்சு பாருங்க. ஒட்டு துணி கூட இல்லாம உரிச்சு எடுத்தாங்க. உங்களுடைய அப்பாவா இருந்தா அப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு இருதயம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே கருதனா இருக்கிறார். அவ்வளோ வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டு பரலோகத்தில் சேர்ப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அதை சொல்லி ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் பார்க்கிறோம். மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை நாள் இருக்கிறாரு? சகல நாட்களிலும். ஹல்லேலூயா. சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்கிறார். சகல நாட்களிலும் அவர் உங்களோடு இருக்கிறேன் சொல்கிறார். நம்மளுக்கு ஒரு காரியம் சொல்றார். படிக்குமா? வசனம் திரும்ப படிக்குமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்ன சொல்றார்? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சகல ஜனங்களிடத்திலும் நீங்கள் கடந்து போய் என்ன பண்ணணுமா? அவர்களை சீஷராக்கி அவர்களை ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கொடுக்கப்பட்டதான ஒரு பொறுப்பு. அவர் பரமேறி போவதற்கு முன்பாக, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நம்ம இடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு கடந்து போனார். மூன்றாவது காரியமாய் நாம் இதை பார்க்கிறோம். நாம் சும்மா இருக்காமல் சகல ஜனங்களிடத்திலும் கடந்து போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் சேர்க்க வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ இந்த காரியத்தை செய்ய முடியும்? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினான், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினான், அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் கேவலங்களும் எல்லா காரியமும் உங்களுக்கு நேரிடலாம். தேவன் சொல்கிறார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் சென்று வாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய பாடுகளை சுமந்து கொண்டு கர்த்தரிடத்தில் பின் சென்று வருவீர்கள் என்று சொன்னா உங்களாலேயும் அநேகரை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். நான் சிலுவையை தூக்கி போடுவேனா? கிறிஸ்து இயேசு என்னில் இருக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தருக்காக என் சிலுவையை சுமந்து கொண்டு நான் கர்த்தரையை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க பின்பற்றி நடக்கிறவனாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று நீங்கள் ஆயத்தம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பின்னாடி போனாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் வந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினார். முதலடியா கர்த்தரோடு பொழுது கூட சென்று அவருடைய மரணம் இருந்தோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக இருந்தாங்க. நீங்களும் நானும் அப்படியாய் கர்த்தருக்காக யாவற்றையும் சகித்துக் கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம்னா
இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் இறங்கி வரப்போகிறார். சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகையில நீங்களும் நானும் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் தெழுந்தார். அவர் எப்படி பரம் ஏறி போனாரோ அப்படியே பரத்திலிருந்து இறங்கி வரப்போகிறாரு. அந்த நாளுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்து கொண்டு வருகிறோம். அந்த நாளில் காத்து வர நாள் இல்லை, மத்தியாக வர வேலையில நம்மளை தேவனுடைய கால சத்தம் கேட்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய இயேசு தாய் சாட்சியாய் ஜீவிக்கிற தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே மறுரூபப்பட்டு இயேசுவிடத்திலே போகப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்காக இந்த உலகத்துல உள்ள எவையானாலும் அதை அற்பமாய் எண்ணுங்க, அவைகளை குப்பையா எண்ணுங்க. அது உங்களோட சொத்தா, அது உங்களோட பலனா, அதோட பெருமையா, அது உங்களுடைய எல்லாவற்றையும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவையே பிரதானமா எண்ணுங்க. கர்த்தருக்காய் நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோட வருகையில உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம முழங்கால் படிடுவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், இயேசுப்பா, I'm waiting for you. உயிர்த்தெழுந்த இயேசுவே, உம்முடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன். I'm waiting for you, my Lord. Cleanse me with your holy blood, Father. என்னை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த இடத்துல மாம்சம் இருக்குன்னா அது நீக்கின் அன்போடு கிருபை செய்யுங்கப்பா. Only you alone can do this, Father. என்னை மாற்ற நீ ஒரு நாள் மட்டும்தான் முடியும். என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்க ஆண்டவரே. பேதுருவிடத்துல போனீங்களே, என்னிடத்துல வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க. என்னில தேவனுக்கு பிரியப்படாதவர்கள் எவைகளாக இருக்கணும் அதை நீக்கி போடுங்க. I want to be with you all the time, Father. உங்களோட எப்பொழுது நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. என்னை நடத்துகிற இயேசுவே, யாவி ஆத்துமா சரீரத்தை உங்களோட கரத்துல ஒப்படைக்கிறேன். சொல்லுமா, இடத்துல ஒப்படைக்கிறேன். என் தேவனில் என்னை ஆளும் இயேசு. இந்த வரைவே நாள் இல்லை, நாங்கள் எல்லாரும் வருவோம். இடத்திலே வந்து சேர்வதற்கு பரலோக தேவன் தாமே கிருபை செய்கிறார். ஒரு நேரமாய் உயிர்த்தெழுந்ததான இயேசு கிறிஸ்துவின் செய்தி நாங்கள் கேட்போம். இந்த வார்த்தைகளின் போய் தேவன் கிருபை செய்யும். ஒருவரையும் வழி அருகே போட்டப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. சேர்ப்பான் ஒரு விதையும் முட்செடிகளுக்கு நடுவில் போட்டப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. நல்ல நலமாகிய உங்களுடைய பிள்ளைகளிலே உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது 60 100 நாள் இயேசுவின் நாமத்தினாலே பலன் தரட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை படிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரிலே நிலைத்திருந்து அவருடைய சுத்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்து கரம் பிடிச்சு வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்துதான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.